வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சுடு ப்ளவுஸில், அதாவது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸில் எப்படி டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்துட்டு ஓவரால் டிசைன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்லீவுக்கு வந்துட்டு நம்ம கார்னரில் மட்டும்தான் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த சுற்றியும் ஓவராலாக நம்ம டிசைன் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காகவே நான் வந்துட்டு பிளெயின் ப்ளவுஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கோல்டு கலரில் வந்துட்டு ஹாஃப் பீடு, அதாவது நம்பர் 8 ஹாஃப் பீடு. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3 பீட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் சுகர், அதாவது 0 சைஸ் பீட்ஸுன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு பஞ்சிலேயே கிடைக்கும். இந்த மெட்டீரியல் கலரில் தான் வந்துட்டு நம்மளுக்கு சாரீ ஃபுல்லாகவே வந்துட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் கிடச்சிது. ஸோ ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். அதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். டேசல்ஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் இதைய. நெக்ஸ்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு 7 மார்க்ஸ் தான் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு 7 மோட்டிவ்ஸ் தான் போட போகிறோம். ரொம்ப அங்கங்கே ரேண்டமாக போட போகிறோம். ஸோ வந்துட்டு அதை வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் பீடு. நான் வந்து சென்டரில் இருக்கிறத மட்டும் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஹாஃப் பீடை ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஹாஃப் பீட் அட்டாச் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு த்ரெட்டு சேம் அதே கோல்டன் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன், கையூசி எடுத்திருக்கேன். சேம் அதை இப்போ வந்துட்டு நார்மலாக நம்ம எப்படி அட்டாச் பண்ணுவோமோ, அதாவது எந்த ஃப்ரேமும் யூஸ் பண்ணாமல் நார்மலாகவே கையிலேயே அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரேம் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கழட்டி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நார்மலாக கையிலேயே வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். நீட்டாக ஒன் சைடில் இருந்து, இது ஹாஃப் பீட் தானே, ஸோ நம்மளுக்கு வந்து நீட்டாக அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த முடிச்சு போடுறதுனால போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு ஆப்போசிட் சைடில் ஊசியை இப்போ இறக்கிட்டு நம்ம வந்துட்டு ப்ளவுஸுக்கு அந்த சைடில் வந்துட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் நீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து முடிச்சு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த அந்த த்ரெட்டு வந்துட்டு நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம அதை முடிச்சு போட்டு எடுக்கலை அப்படின்னா வந்துட்டு அந்த பீடுக்கு வந்து லூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த த்ரெட்டு. ஸோ நான் வந்துட்டு முடிச்சு போட்டு தனியாக எடுத்துட்றேன். நாட் போடும்போது கொஞ்சம் சேர்த்து போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்போ தான் பீடு வந்து லூஸ் கொடுக்காமல் இருக்கும். பீடு வந்து சென்டரில் இருக்கிறதுனால லூஸ் கொடுக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மோட்டிவ் வந்து ஃபுல் பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சென்டரில், அதாவது இந்த பீடு இருக்கு இல்லையா, அந்த பீடை சென்ட்ரு பண்ணி ஒரு 2 நீடில் எடுத்திருக்கேன். கையூசி ஒன்றும், ஆரி நீடிலேயே வந்துட்டு பிரேக்கான ஒரு நீடில் இருந்துச்சு. அதுவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் நான் வந்துட்டு ஆப்போசிட் சைஸில் கிராஸ் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது பீடோட ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு, அதாவது பீடோட அளவுலேயே வந்துட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி க்ராஸாக சேம் அதே மாதிரி இன்னொரு நீடில் எடுத்து, இப்போ இது கையூசி இப்போ எடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு அதை இப்படி க்ராஸாக, அதாவது க்ராஸ் இருக்கும் இல்லையா, சேம் அதே மாதிரி இப்படி நான் வந்துட்டு நீடில் சும்மா வந்து இந்த நீடில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த நீடில் இப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கையூசியில் வந்துட்டு த்ரெட்டு வந்து நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்துட்டு சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நீடில் கீழேருந்து, அதாவது ஊசியோட ஒரு கார்னர்லேருந்து, இந்த சைடில் எந்த கார்னர்லேருந்து வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கீழேருந்து இப்போ ஊசியை எடுத்துட்டு இப்போ அந்த த்ரெட்டு வர்ற மாதிரி, அதாவது நம்மளுக்கு நீடில் வந்து அந்த த்ரெட்டை நம்மளுக்கு மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் கொண்டு போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டை அப்படியே அந்த ரவுண்ட் ஃபுல்லாக, அதாவது எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த பீட்குள்ளே நெருக்காமல் நீட்டாக இப்படி சுற்றினா மட்டுமே போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு மோட்டிஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 6 ஸ்டிச்சஸ் வந்துட்டு நான் இப்போ சுற்ற போகிறேன். 5 to 6 சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அது எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஊசியை கீழ் வழியாக, அதாவது மேலேருந்து கீழ் வழியாக இப்போ எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நான் ஒரு 6 ஸ்டாண்ட்ஸ் வந்து சுற்றிட்டேன். இப்போ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல மேலேருந்து கீழே ஊசியை இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்துட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். எடுக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த நீடில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அலங்காமல் எடுத்து விட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழேருந்து எடுத்து
நம்ம ப்ளவுஸ் அப்பப்போ இது நம்மளுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிஃபாக வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு நார்மலாக திருப்பிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு தான் நம்ம நீடில் வச்சுருக்கோம். இப்போ நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போடும்போது ஒரே ஒரு நாட் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். நீங்கள் வந்து நார்மலாக ப்ளவுஸை திருப்பி வச்சே நீட்டாக அழகாக போடலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்துட்டு இப்படி தூக்கி கேமராவை பார்த்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். நாட் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக நம்மளுக்கு அந்த வேலை முடிஞ்சிடும். அதோடு வந்து த்ரெட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒரு நீடில் வந்து தனியாக வச்சுக்கலாம். கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம், டிசைனிங் ஒர்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். த்ரெட்டு வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம அந்த நீடில்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஒர்க்கை முடித்ததுக்கப்புறமா எடுத்துருவோம். இப்போ நான் வந்து கீழேருந்து நம்ம வந்து பீட் அட்டாச் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஜர்தோசி அட்டாச் பண்ண போகிறோம். இந்த சைடில் கிராஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஜர்தோசியை அட்டாச் பண்ணால் தான் நம்ம வந்து அந்த நீடில்ஸை எடுக்க முடியும். ஸோ ஜர்தோசி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜர்தோசி எடுத்திருக்கேன். சேம் அதே மாதிரி தான் லைட்டாக ஸ்க்ரல் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு நீடிலுக்குள்ளே ஜர்தோசி போயிடும். நெக்ஸ்ட்டு அதை கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்பர் 3 பீடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் சூப்பராக இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் வந்துட்டு அதனுடைய கார்னரில் வந்துட்டு நம்பர் 3 பீடு வர்ற மாதிரிக்கு வச்சுருக்கேன். நம்பர் 3 பீடு வச்சுட்டு இப்போ நம்ம த்ரெட்டை, அதாவது நீடில் மூலமாக கீழே அப்படியே எடுத்துக்கலாம். த்ரெட்டை நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். நம்மளுக்கு கிராஸ் ஃபிக்ஸ் ஆகணும் இல்லையா, நம்ம இந்த கிராஸை எடுத்தாலும் த்ரெட்டு வந்து அப்படியே இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த டிசைன் கொடுக்குறோம். இப்போ கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஃபிக்ஸாக நின்றுடும். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி அந்த க்ராஸாக வச்சுருக்கிற நீடிலுக்கு சைடில் ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி தான் வைக்க போகிறோம். எகெயின் ஒன்ஸ் பாருங்கள். சேம் அதே மாதிரி ஜர்தோசி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பீட் வச்சுட்டு நம்ம க்ராஸாக அந்த கேப் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளார் நீட்டாக வந்துடும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. இப்போது கீழ் வழியாக அந்த த்ரெட்டை கீழ் வழியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக ஒரு மோட்டிவ் மாதிரி நம்மளுக்கு டிசைன் செட் ஆயிரும். நம்ம நீட்டாக த்ரெட்டை மட்டும் நீட்டாக எடுத்து விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த க்ராஸாக வச்சுருக்க நீடிலில் வந்து சிக்கிக்கும். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா பக்கமும் எல்லா சைட்லேயும் ஜர்தோசி வச்சு முடிச்சுட்டு காட்டுறேன். லாஸ்ட்டு ஜர்தோசி வச்சிட்ருக்கேன். இப்போ பீடை கரெக்டாக வச்சுட்டு நம்ம த்ரெட்டை மேலேருந்து கீழே எடுத்துக்கலாம். அந்த ப்ராப்பராக அந்த கேப் மட்டும் ப்ராப்பராக விட்டிங்க அப்படின்னா மோட்டிவ் சூப்பராக வந்துடும். சேம் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரேம் இல்லாமல் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும். பட் நம்ம பொறுமையாக பண்ணால் ஈஸியாக இருக்கும். சேம் அதே மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து சென்ட்ரலில் வந்துட்டு ஜர்தோசி வைக்கலை. ஏன்னா நான் வந்துட்டு வச்சு முடிச்சுட்டு, அதாவது நான் ஒரு டேசல் மாதிரி தொங்குற மாதிரி நான் வந்துட்டு பீட்ஸ் வச்சு அந்த டியூப்ஸ் வைக்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா, ரவுண்ட் கட் டியூப்ஸ் அது வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஜர்தோசி வைக்கலான் இருக்கேன். இப்போ வந்துட்டு எகெயின் நம்ம வந்து அந்த நீடில் எடுத்துடலாம். வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிரும் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து சுற்றியும் ஜர்தோசி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நம்ம வந்து 2 டேசில் மாதிரி, அதாவது ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்குற மாதிரிக்கு அந்த சென்ட்ரு பீடில் இருந்து நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நீடில் வந்துட்டு பீடை ஒட்டி எடுத்துக்கோங்க. சென்ட்ரு கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா தான் வந்துட்டு அந்த ஹேங்கிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சென்ட்ரு கரெக்டாக பார்த்து எடுங்க. இப்போ வந்துட்டு நம்பர் 0 சைஸ் பீடு இருக்குது இல்லையா, நம்மளுக்கு அந்த பஞ்சில் கிடைக்கும். அந்த பஞ்சில் கிடைக்கிற 0 சைஸ் பீடு வந்துட்டு 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 7 பீட்ஸையும் நேராக நம்ம நீடில் எடுத்துக்கலாம். வந்துட்டு நீடில் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த ரவுண்ட் கட் டியூப்ஸ் இருந்துச்சு இல்லையா, கட் பீட்ஸ், ஆக்சுவலாக அதுக்கு நேம் தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல், பட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வாங்கியிருந்தேன். அந்த பீட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்பர் 4 பீடு, நார்மலாக நம்மளுக்கு பஞ்சில் கிடைக்கிற கோல்டன் கலர் நம்பர் 4 பீடு தான் இப்போ எடுக்க போகிறேன். எடுத்துட்டு இப்போது ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு பக்கத்தில் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பர் 4 பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பீட்லேயும் வந்துட்டு நீடில் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சேம் இதே கட் பீடு இருக்கு இல்லையா, அந்த கட் பீடை வச்சுட்டு ஸ்லீவுக்கு இதே மாதிரி ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். அதுலேயும் இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்.
சேம் அதே மாதிரி ஹேங்கிங்ஸ்க்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய்க்கலாம். இப்போ நீடில் நம்ம எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல வந்துட்டு நீடில் இறக்குனா கூட நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஹேங்கிங்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ ஹேங்கிங்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சேம் அந்த பீடு வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிற மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீட்டாக நம்மளுக்கு ஹேங்கிங்ஸு செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே மாதிரிக்கே நம்ம இப்போ வந்து 7 பீட்ஸ் வச்சோம் இல்லையா நம்பர் 0 சைஸ், அதே மாதிரி நம்ம 5 பீட்ஸ் வச்சு மறுபடியும் இன்னொரு ஹேங்கிங்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். மறுபடியும் சேம் நீடில் வந்து அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் எடுங்க. சேம் அதே இடத்துல எடுக்க வேண்டாம். பக்கத்தில் வந்துட்டு இப்போது நம்ம 0 சைஸ் வந்து 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு சேம் அதே கட் பீட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ப்ளூ கலர் கட் பீட்ஸ் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் 4 பீடு எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமாக எடுத்தாலும் நோ ப்ராப்ளம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கேன். சேம் அதே மாதிரி தான் நம்ம நம்பர் 4 பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பீட்ஸ்லேயும் ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். நீடில் ரிவர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். எடுத்துகிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு பின்னாடி வந்து நாட் போட்டுக்கலாம். இல்லை நாட் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஜர்தோசியும் அந்த பீடும் கொடுக்கணும். அதாவது ஜர்தோசி கொடுத்து நம்ம 3 பீட் கொடுப்போம் இல்லையா, அது கொடுக்கணும். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக சேம் இதே மாதிரி வச்சு முடிச்சுட்டு ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அந்த ஹேங்கிங்ஸ் தொங்குறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இதே மாதிரி இந்த டாட் இருக்குது இல்லையா, இந்த டாட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு நான் மோட்டிவ்ஸ் போட போகிறேன். சேம் ஸ்லீவ்லேயும் வந்துட்டு ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் போட்டு நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்க போகிறேன். பார்டரில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது ப்ளவுஸ் இந்த டிசைன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சேம் அதே மாதிரி இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது, அதாவது ஃப்ரேமில் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பயும் போல் நாட் போட்டுட்டு த்ரெட்டை எடுத்துக்கலாம். கீழேருந்து மேலே எடுத்து லைட்டாக நீங்கள் கையில் பிடிச்ச மாதிரியே பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டு இப்போது கீழே அதாவது கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்லிப் ஆகும். சேம் இல்லை இல்லையா, அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்லிப் ஆக தான் செய்யும். சேம் அதே மாதிரி லைட்டாக நம்ம கொஞ்சம் க்ராஸாக எடுத்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஆகாது. இப்போது நீடில் லைட்டாக இப்படி டைட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரியே தான் சேம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு கீழ் வழியாக இழுத்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். சேம் இதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த 2 சைட்லேயும் அதாவது இங்கேயும் நம்ம மறுபடியும் ஒரு 2 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். சேம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இது ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ண ப்ளவுஸ். ஸோ நம்ம அதனால் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நம்ம நாட் போட்டு தனியாக அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு எகெயின் மறுபடியும் நம்ம புதுசாக மறுபடியும் பக்கத்தில் முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே கொஞ்சம் மேலே தள்ளி மறுபடியும் நீடில் மேலே எடுத்து எப்பயும் போல தான் ஒரு சுற்றி நீடில் டைட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துக்கலாம். நீட்டாக நம்மளுக்கு செட் ஆகிக்கும். நம்ம இந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணுறதுனால ஃப்ரேம் இல்லை இல்லையா, ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை கரெக்டாக பண்ணோன்னா ஈஸியாக நம்மளுக்கு கீழே வந்துடும். ஃப்ரேம்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஃப்ரேமில் என்ன டிஃபிகல்ட்டிஸ்னால் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ உள் பக்கத்தில் இருந்து நம்ம நாட் போட்டு அதைய கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி அந்த பக்கமும் முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளைனாக பார்த்ததுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் போட்டு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹேங்கிங்ஸு சென்ட்ரலாக இந்த ஜர்தோசி அண்ட் நம்பர் பீட் இதெல்லாம் ரொம்ப எலகண்ட்டாக தெரியும் நம்மளுக்கு. இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து ஒரே ஒரு மோட்டிவ் மட்டும் போட்டு பக்கத்தில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுத்துருக்கேன். சேம் இதுவே எனக்கு எனஃபாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி நம்ம கச்சன்னு வந்துட்டு இது 3/4 ஸ்லீவ். ஸோ ஃபுல்லாகவே கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. சில்க் மிக்ஸ்டு காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீட்டாக போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீட்டாகவே முடிஞ்சிருச்சு.
நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ், அதாவது ப்ளெயின் ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ்ஸ் போட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நிறையா மோட்டிவ்ஸ் போட்டு ட்ரெஸ்ஸஸ் போடும்போது உங்களுக்கு அதுவே வந்துட்டு பழகிடும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். ப்ளெயின் ப்ளவுஸாக போடாமல் இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் போட்டு நம்ம ட்ரெஸ்ஸஸ் போடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.